திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். எழுதர் மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல், பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து, தொழுதகை தலைமை தேர துளும்புகண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற மணிவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகத்திலே போற்றி திரு அகவலை நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. 4 அகவல்கள் முதலிலே அமைக்கப்பெற்றிருக்கின்றன. சிவபுராணம், தொடர்ந்து கீர்த்தி திரு அகவல், பிறகு திரு அண்டப்பகுதி, பிறகு போற்றி திரு அகவல். இந்த 4 பகுதிகளும் எப்பொழுது பாடப்பெற்றன அப்படிங்கிற அந்த செய்தி நமக்கு தெளிவாக இல்லை. அது நமக்கு தெளிவாக இல்லை. மணிவாசகர் அருளி செய்த இந்த பாடற்பகுதிகளெல்லாம் எவ்வப்பொழுது அருளி செய்யப்பட்டன, இன்னும் சொல்லப்போனால் இது தில்லையிலே அருளியது, திருப்பெருந்துறையில் அருளியது என்பதையெல்லாம் ஓரளவு யூகித்து நம்முடைய பெரியவர்கள் கணித்து வைத்திருக்கிறார்கள். அந்த கணிப்பிலே நமக்கு இது திருப்பெருந்துறையில் அருளி செய்யப்பட்டது, இது திருவண்ணாமலையிலே அருளி செய்யப்பட்டது என்றெல்லாம் நாம் அந்த ஒரு கருத்திலே நாம் அதை எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் தெளிவாக பார்க்க போனால் இது எப்பொழுது அருளி செய்யப்பட்டது என்பதற்கான ஒரு திட்டமான வரையறை செய்த நமக்கு ஒரு செய்திகள் இல்லை. அதுதான் உண்மை. ஆனாலும் கூட ஓரளவுக்கு நாம் செய்திகளை எப்படி பிரித்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்கிற பொழுது, திருப்பெருந்துறையிலே பெருமானுக்கு அந்த அருள் அனுபவம் ஏற்படுவதற்கு முன்னர், அதாவது அருள் அனுபவம் ஏற்படுவதற்கு முன்னர் இருந்த செய்திகள் ஒருபுறம், இரண்டாவது திருப்பெருந்துறையிலே அவருக்கு ஏற்பட்ட அனுபவ நிலைகள், அது 2. மூணாவது அந்த திருப்பெருந்துறை அனுபவத்திற்கு பிறகு அவருக்கு நிகழ்ந்த நிகழ்வுகள். இப்போ இதை 3ஐயும் வைத்து நம்ம அடிப்படையாக பார்க்கிற பொழுது, இந்த 3ஐயும் அடிப்படையாக வைத்து பார்க்கிற பொழுது எந்த பதிகத்தில் என்ன செய்திகள் சொல்லுகிறார் அப்படிங்கிறத வைத்து நாம் அதை எப்பொழுது அருளி செய்திருப்பார் என்று நாம் சொல்ல முடிகிறது. இப்போ தீட்சை பெற்ற செய்திகளை எல்லாம் சொல்லுகிறார். தான் பெருமானிடம் அருளாசி பெற்றது, உபதேசம் பெற்றதையெல்லாம் சொல்லுகிறார். ஆனால் அதிலே நரி குதிரையானது, குதிரை நரியானது சொல்லப்படவில்லை அப்படின்னு வச்சுக்குவோம், உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போ நமக்கு ஓரளவு தெளிவாக தெரியுது, இது அதுக்கு முன்னாடி பாடியிருக்கிறார்
ஏன்னா அந்த செய்திகள்லாம் இதில் வரல இல்லையா. அந்த செய்திகள் இல்லாத காரணத்தினாலே அது திருப்பெருந்துறையில் அருள் பெற்ற பொழுது பாடிய பாடல்கள் அப்படின்னு தான் நாம் எடுத்துக்க வேண்டியிருக்கு. இப்படி அந்த காலத்தை கணக்கிடுவதற்கு அவருடைய வரலாற்று உண்மைகள் நமக்கு என்ன தெரியுமோ அதனுடைய அடிப்படையில் இது எந்த சந்தர்ப்பத்திலே பாடியிருக்கலாம் என்று ஓரளவுக்கு யூகிக்கிறோம். அது முழுமையான ஒரு தகவலாக இல்லாவிட்டாலும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது ஓரளவுக்கு நாம் யூகிக்கிற செய்திகளாகத்தான் இருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது இந்த போற்றி திரு அகவல் என்பது பெருமானை போற்றி சொல்லுகிற அந்த நிலையில் குருவாக வரப்பெற்று தான் பெற்ற அந்த இன்பத்தை சொல்லுகிற நிலையில் இதில் பார்க்கிற பொழுது பல்வேறு விதமான அருளிப்பாடுகள் அவர் சொன்னாலும் கூட இதில் தனக்கு குருவாக வந்ததை மட்டும் சொல்லுகிறார். இதில் நரி பரியானதெல்லாம் கீர்த்தி திருஅகவலில் வருகிறது, போற்றி திருஅகவலில் வரல. போற்றி திருஅகவல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முதலாக இந்த ஆன்மா எப்படி இந்த சிவநெறியிலே வந்து சேர்கிறது, அந்த சிவநெறியிலே வந்து சேர்வதற்கு அதற்கு எத்தனை விதமான அந்த ஒரு தடைகளை மற்ற விஷயங்களை அதை தாண்டி வந்திருக்க வேண்டும் என்பதை வைக்கிறார். மானுட பிறவியே அரிது. மானுட பிறவியிலேயும் தாய் வயிற்றில் ஒவ்வொரு மாதமும் தப்பிப்பது அரிது. தப்பித்து வெளியிலே குழந்தையாக வந்த பிறகும் கூட ஒவ்வொரு ஆண்டிலும் தப்புவது அரிது. இப்படியே அதை சொல்லிக்கொண்டே தான் போகிறார். ஆகையினாலே பல்வேறு சந்தர்ப்பங்களை வைத்து பார்க்கிற பொழுது இதனுடைய அமைப்பு முறையும் பார்க்கிற பொழுது திருப்பெருந்துறையில் பெருமானிடம் அந்த தீட்சை பெற்ற உடனேயே மணிவாசகர் அதற்கு முன்பாக பாடி பழக்கமானவர் அல்ல. அதற்கு முன்பாக அவர் எந்த நூலும் செய்யவில்லை, அப்படி நமக்கு எந்த நூலும் கிடைக்கவில்லை. அருள் பெற்றுத்தான் எல்லாவற்றையும் பாடி இருந்திருக்கிறார், எல்லா பாடல்களும். ஆகையினாலே இந்த நூல், இந்த போற்றி திருஅகவலுடைய அமைப்பை பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு செய்தி என்ன தெரிகிறது என்று சொன்னால், பெருமானிடம் தீட்சை பெற்ற பிறகு மணிவாசகர் முதலாக பாடியது போற்றி திருஅகவல் தான் திருவாசகத்திலே என்பது நமக்கு ஓரளவு யோகிக்க தோன்றுகிறது. ஏனென்றால் வழிபாடு செய்திருக்கிறார், போற்றி சொல்லி இருக்கிறார். அதில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் குருவாக வருவதை எளிமையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று குருவாக வந்தது வரைக்கும் சொல்லி இருக்கிறார் முதல்ல தொடங்கி. ஆகையினால அப்படி இருக்கலாம், முதலாக பாடியது போற்றி திருஅகவலாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆய்வை அடியன் 10 நாட்கள் திருநெல்வேலியில் பேசினேன். அப்படி திருநெல்வேலியில் பேசுகிற பொழுது மணிவாசகர் வரலாறு திருவாசகத்தில் இருந்து அப்படின்னு பேசினேன் 10 நாட்களும். மணிவாசகர் வரலாறு திருவாசகத்தில் இருந்து மற்ற செய்திகளை எடுத்துக்கொள்ளாமல் திருவாசகம் என்ன கூட செய்தி சொல்லுகிறதோ அந்த செய்திகளை மட்டும் எடுத்துக்கொண்டால் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தது. அப்படி பார்க்கிற பொழுது நமக்கு அந்த செய்தி போற்றி திருஅகவல் தான் அவர் முதலாக சொல்லிடுறார். அதில் பார்த்தீங்கன்னா வேற செய்தியே இல்லை. வேற கீர்த்தி திருஅகவலில் இருந்த செய்திகள் எல்லாம் பின்னால் பாடினது கீர்த்தி திருஅகவலை. சிவபுராணம் கூட பின்னால் பாடப்பட்டது தான். ஆனால் இந்த போற்றி திருஅகவல் தான் அவர் இந்த மாதிரி தீட்சை கொடுத்த உடனே குருவை அந்த இடம் உங்களுக்கு பார்க்கலாம். கண்களி கூற நுண்துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி என்று அந்த சொல்லி, அருவரத்து ஒருவன் அவனியில் வந்து குருவரன் ஆகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே திருவடி இணையை பிரிவினை அறியா நிழல் அது போல
என்று அங்கே அதை குறிப்பிடுகிறார் என்று சொல்லுகிற பொழுது நமக்கு இதைத்தான் அவர் முதலிலே அருளி செய்திருப்பார் என்று நமக்கு ஒரு உத்தேசமாக தோன்றுகிறது. ஏனென்றால் அவ்வளவு போற்றி சொல்லுகிறார், அவ்வளவு போற்றி அவர் சொல்லுகிறார். அப்போ அந்த போற்றி சொல்லுகிற பொழுது பெருமான் அவருக்கு திருமுன்பாக எழுந்தருளி இருந்திருக்கிறார். சாமி இப்போ நம்ம சாமியினுடைய அந்த குறியீடாக அந்த படத்தையோ சிவலிங்கத்தையோ வைத்து நாம் சொல்லுகிறோம். ஆனால் அவருக்கு அப்படி இல்லை, சாமியே உட்கார்ந்து கேட்குறார் இல்லையா? சாமியே உட்கார்ந்து கேட்கும் பொழுது இந்த போற்றியை சொல்லுகிறார். ஆகையினாலே அப்படி சொல்லுகிற பொழுது ஏன் இப்படி இன்னும் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம், இப்போ நான் பெருமானை நினைந்து பாடுகிறேன் என்று வைத்தால், பெருமானை நினைந்து அவர் பெருமையை நினைந்து நான் இதனை பாடுகிறேன் என்று சொன்னால், ஈசனே போற்றி, எந்தையே போற்றி, அன்பனே போற்றி என்றெல்லாம் சொல்லியிருக்கணும். ஆனால் இதில் ஈசா போற்றி, இறைவா போற்றி என்று முன்னிலை விழியாகவே இருக்கிறது. அத்தனையும் அன்பா போற்றி என்று இருக்கிறது. இந்த முன்னிலை விழியாக இருக்கிற காரணத்தினால இது அவர் முன்னால் இருக்கும் பொழுது இவர் அவரை வழிபாடு செய்வதற்காக அதை செய்தது என்பது நமக்கு ஒரு நல்ல ஆணித்தரமாக தெரிகிறது. ஆகையினாலே எந்த இதுக்கும் அவர் அந்த பாடலை பற்றி சொல்லலை. நான் இந்த பாடலை உனக்கு, ஆனால் இதில் தான் சொல்லுகிறார், பிழைப்பு வாய்ப்பு உண்டு அறியா நாயேன் குழைத்த சொல் மாலை அப்படின்னு. அப்போ தான் முதல்ல அந்த சொல் மாலையை நான் முதல்ல உனக்கு கொடுக்குறேன், உன்னுடைய திருவடிக்கு சூட்டுகிறேன், இதை நீ ஏற்றுக்கோ. வேறு எந்த இதுக்கும் சொல்லலை. அதை நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னு சொன்னேன். ஏன்னா முதல்ல கொடுக்கறதுக்கு தான் அப்படி சொல்லணும். அதனால் அப்படி முதல்ல கொடுக்கறது அப்படி சொல்லுகிற பொழுது அந்த மாதிரி ஒரு முன்னிலையாக இருக்கிறது. இதில் எல்லாமே ஈசா போற்றி, கண்ணே போற்றி, கோவே போற்றி என்றெல்லாம் நிறைய முன்னிலை வினைகள் இருப்பதுனால, இப்படி பல்வேறு காரணங்களினாலே மணிவாசகர் முதலாக பெருமானிடம் தீட்சை பெற்ற பிறகு பாடியது போற்றி திரு அகவலாக இருப்பதற்கு நிரம்ப வாய்ப்புகள் இருக்கிறது என்று நான் சொல்லி வைக்கிறேன். பாடினார் என்று சொன்னால் என் மீது சண்டை போடுவார்கள் பலரும். என்ன, அதனால் பாடினார் என்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம்னா நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, அவங்க சரின்னு எடுத்துக்குவாங்க. அதனால் அதை அப்படி சொல்ல வேண்டிய ஒரு நிலை. ஏன்னா நம்ம திருவாசகத்தை சிவபுராணத்தில் தொடங்கியே பழகி போயிருக்கோம் இல்லையா? திருவாசகம்னா சிவபுராணத்தில் தொடங்கியே பழகி போயிருக்கோம். இப்போ திருவாசகத்தை சிவபுராணம் 96, அப்புறம் 120, அப்புறம் 140, அப்புறம் 215, இப்படி வரி கணக்கில் அவர் யோசிச்சு பாடியிருப்பாரா? ஒவ்வொன்றும் இல்லை. அவர் பாடினதை எடுத்து தொகுக்கிற பொழுது இவங்க என்ன செய்தார்கள், வரிகள் அதிகமாக உள்ளதை பின்னால் வச்சு, வரிகள் குறைவாக இருக்கிறது முன்னால் வச்சு, அப்படியே அசெண்டிங் ஆர்டரில் அப்படி வச்சுருக்கிறாங்க. அசெண்டிங் ஆர்டரில் வச்சாங்கிறதுக்கு இதுதான் 100 பாட்டு இருக்கக்கூடிய திருச்சதகமும், 50 பாட்டு இருக்கக்கூடிய நீத்தல் விண்ணப்பம், 20 பாட்டு இருக்கக்கூடிய திருவம்பனை, இதெல்லாம் இப்படியே பின்னாடியே வருது பாருங்க. இப்படி தான் தொகுத்துருக்கிறாங்க. ஆகையினால அப்படி வரிசைக்கிரமமாக பாடல்கள் பாடப்பெற்ற அந்த வரிசையிலே இவற்றை தொகுக்காமல் பாடல்களினுடைய வரிகளையும் பாடல்களுடைய எண்ணிக்கையும் வைத்து தொகுக்க பெற்றதுனாலே இந்த தொகுப்பில் முன்பின்னாக நாம் சில செய்திகளை, சில பதிகங்களை இப்பொழுது பாடினார் அப்பொழுது பாடினார் என்று சொன்னால் அதில் தவறு எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த ஆர்டரில் தான் அவர் பாடினார் என்று யாரும் சொல்ல மாட்டாங்க, யாருமே அதை கிளைம் பண்ண மாட்டாங்க. ஆகையினால அப்படி ஒரு அற்புதமான பகுதி இந்த போற்றி திரு அகவல். அந்த போற்றி திரு அகவலை நாம் சிந்தித்து கொண்டே வந்தோம். இந்த செய்திகளை மனசில் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படி போற்றி திரு அகவலினுடைய ரொம்ப சிறப்பான போற்றிகளை சுவாமி சொல்லுகிறார்.
அந்த போற்றியெல்லாம் நம்ம ஒரு தடவை அந்த போற்றி மட்டுமே சொல்லலாம் என்று கருதுகிறேன். மெய்தரு வேதியன்னாகி வினைகட கைதர வல்ல கடவுள் போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, தென்தில்லை மன்றினுள்ளாடி போற்றி, இன்றனக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி. இன்றனக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி. எவ்வளவு ஃப்ளாங்காக இருக்கு பாருங்க, எவ்வளவு தெளிவாக இருக்கு. இன்று எனக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி என்று சொல்லுகிறார். மூவா நான்முறை முதல்வா போற்றி, சேவார் வெல்கொடி சேவனே போற்றி, மின்னார் உருவ விகிர்தா போற்றி, கல்நார் உரித்த கனியே போற்றி, காவாய் கனக குண்டே போற்றி, ஆவாய் எந்தனக்கு அருளாய் போற்றி, படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி, இடரை களையும் எந்தாய் போற்றி, ஈச போற்றி, இறைவ போற்றி, தேசப்பளிங்கின் திரளே போற்றி, அரசே போற்றி, அமுதே போற்றி, விரைசேர் சரண விகிர்தா போற்றி, வேதி போற்றி, விமலா போற்றி, ஆதி போற்றி, அறிவே போற்றி, கதியே போற்றி, கனியே போற்றி, நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றி, உடையாய் போற்றி, உணர்வே போற்றி, கடையே நடிவை கண்டாய் போற்றி, ஐயா போற்றி, அணுவே போற்றி, சைவா போற்றி, தலைவா போற்றி, குறியே போற்றி, குணமே போற்றி, நெறியே போற்றி, நினைவே போற்றி, வானோர்க்கு அரிய மருந்தே போற்றி, ஏனோர்க்கு எளிய இறைவா போற்றி, மூவேள் சுற்றம் உணர்வுறு நரகிடை ஆழாமி அருளரசே போற்றி, தோழா போற்றி, துணைவா போற்றி, வாழ்வே போற்றி, என் வைப்பே போற்றி, முத்தா போற்றி, முதல்வா போற்றி, அத்தா போற்றி, அரணே போற்றி, உரை உணர்விறந்த உருவ போற்றி, விரிகடல் உலகின் விளைவே போற்றி, அருமையில் எளிய அழகே போற்றி, கருமுகில் ஆகிய கண்ணே போற்றி, மன்னிய திருவருள் மலையே போற்றி, என்னையும் ஒருவன் ஆக்கி இருங்கழல் சென்னியில் வைத்த சேவக போற்றி, தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி, அழிவிலா ஆனந்த வாரி போற்றி, அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி, முழுவதும் இறந்த முதல்வா போற்றி, மான் நேர் நோக்கி மணாளா போற்றி, வானகத்து அமரர் தாயே போற்றி, பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி, அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி, கனவிலும் தேவர்க்கு அறியாய் போற்றி, நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி, இடைமருதுரையும் எந்தா போற்றி, சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பண்ணுரு ஆனாய் போற்றி, பலாய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, மற்றோர் பற்றி இங்கறியேன் போற்றி, குற்றாலத்தெம் கூத்தா போற்றி, கோகழி மேவிய கோவே போற்றி, ஈங்கோய் மலையம் எந்தாய் போற்றி, பாங்கார் பழனத்து அழகா போற்றி, கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி, அடைந்தவர் கருளும் அப்பா போற்றி, இத்தி தன்னின் கீழ் இருமூவர்க்கு அத்திக்கு அருளிய அரசே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எனக்குருளைக்கு அருளினை போற்றி, மானக்கையிலை மலையாய் போற்றி, அருளிட வேண்டும் அம்மான் போற்றி, இருள்கட அருளும் இறைவா போற்றி, தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி, களம்கொளக் கருத அருளாய் போற்றி, அஞ்சேல் என்றுங்க அருளாய் போற்றி, நஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி, அத்தா போற்றி, ஐயா போற்றி, நித்தா போற்றி, நிமலா போற்றி, பத்தா போற்றி, பவனே போற்றி, பெரியாய் போற்றி, பிரானே போற்றி,
அரியாய் போற்றி அமலையா போற்றி மறையோர் கோல நெறியே போற்றி முறையோ தரியேன் முதல்வா போற்றி உறவே போற்றி உயிரே போற்றி சிறவே போற்றி சிவமே போற்றி மஞ்சா போற்றி மணாளா போற்றி பஞ்சேரடியாள் பங்கா போற்றி அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி இலங்கு சுடரும் ஈசா போற்றி கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி குவைப்பதி மலிந்த கோவே போற்றி மலைநாடுடைய மண்ணே போற்றி கலையார் அரிகேசரியாய் போற்றி திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி பொறுப்பமர் பூவனத்தருணே போற்றி அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி மருவிய கருணை மலையே போற்றி என்று நாம பார்த்தோம். இதுவரைக்கும் அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி என்று சொல்லுகிறார். மருவிய கருணை மலையே போற்றி, கருணை மலையே போற்றி. துரியமும் இறந்த சுடரே போற்றி, தெரிவரிது ஆகிய தெளிவே போற்றி. தோளா முத்தச் சுடரே போற்றி, ஆளானவர்க்கு அன்பா போற்றி. ஆரா அமுதே அருளே போற்றி. துரியமும் இறந்த சுடரே போற்றி என்று குறிப்பிடுகின்றார். அதாவது துரியம் என்று சொன்னால் நான்காவது என்று பொருள். துரியம் என்றால் நாலாவது என்று பெயர். ஏகம், துவிதம், திரயம், துரியம். அப்புறம் பஞ்சமம், பஞ்சம், பஞ்சம் அப்படிங்கிறது அஞ்சு, அஞ்சுங்கிறது. அப்புறம் ஷட்டுன்னா 6, சப்தம்னா 7 இல்லையா? அப்படி போகும். அந்த வடமொழி 1, 2 அது. அதில் இந்த துரியம் என்பது 4வது இடத்தை குறிப்பிடுகிறது. பொதுவாக வேதாந்தத்தில் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், 4வது தானத்திலே இருக்கிறவன் சிவபெருமான் என்று குறிப்பிடுவார்கள் வேதாந்தத்தில். 4வது தானம் என்று ஏன் சொல்லுகிறார்களோ, 1வது தானம் பிரமன், 2வது தானம் திருமால், 3வது தானம் உருத்திரன். இந்த மூவரையும் கடந்து 4வது தானம் என்று ஒன்று. அந்த 4வது மூவருக்கும் மேலாக இருக்கக்கூடிய தானம், மூவருக்கும் மேலாக இருக்கிறவர் என்கிற அந்த பொருளிலே துரியம் என்று சொல்லுவது வேதாந்தத்தினுடைய நிலை. நாமும் சில சமயம் அதை சொல்லுவோம். நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுகிறது, நாற்றானத்து ஒருவனை நானாய பரனை நல்லாற்று நம்பியை வெள்ளாற்று விதியை என்று குறிப்பிடுவார். திரு அதிகை வீரட்டானம் பதிகத்திலே சொல்லுகிற பொழுது அவர் நாற்றானத்து ஒருவனை என்று சொல்லுவார். 3 தானங்களுக்கு மேலே இருக்கிறார். ஆனால் பொதுவாக அது வேதாந்த கருத்து 3 தானங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய 4வது தானத்திலே இருக்கிறவனே என்று. ஆனால் வேதாந்தம் சொல்லுவதை காட்டிலும் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லும், 4வதையும் கடந்த 5வது தானத்திலே துரியமும் இறந்த தொல் சுடரே, துரியமும் இறந்த சுடர், அந்த 4வது இடத்தையும் கடந்த நிலையிலே அவர் விளங்குகின்றவர் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் 4வது இடத்துல நாம் சைவ சித்தாந்தத்தில் மகேஸ்வரனையும் 5வது இடத்துல சதாசிவரையும் வைத்திருப்பதனால இந்த 5ஐயும் கடந்த நிலையில் பெருமான் விளங்குவார் என்று நாம் சொல்லுவோம். அது ஒரு புறம். இருந்த போதும் கூட இந்த இடத்திலே துரியமும் இறந்த சுடரே போற்றி என்று சொன்னதினாலே நமக்கு பொதுவாக தத்துவங்கள் என்கிற கருவிகளை உயிரோடு சேர்த்து வைத்திருக்கிறார். தத்துவங்கள் என்னும் கருவிகள் வேறொன்றும் இல்லை, இந்த உடம்பு தான். இது உதாரணமாக இந்த கண்ணு, காது, மூக்கு என்று சொல்லக்கூடிய இந்த கருவிகளை இந்த உடம்புலை பொருத்தி இந்த உடம்பை இந்த உயிருக்கு பொருத்தி இருக்கிறார். எனவே உயிர் இந்த உடம்பை கொண்டு இயங்குகிறது. ஆனால் அது எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா நிலைகளிலும் எல்லா தத்துவங்களோடும் சேர்ந்து இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அது அந்த மாதிரி எல்லா தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய கருவிகளோடு அது சேர்ந்து இல்லை. அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டால்,
அந்த தத்துவங்களோடு சேர்வதும் பிரிவதுமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போன அதுதான் அதனுடைய இலக்கணமே. ஆன்மாவினுடைய இலக்கணம் என்ன என்று கேட்டால், அது தத்துவங்களோடு சேர்வதும் பிரிவதுமாக இருப்பது தான் ஆன்மாவினுடைய இலக்கணம். அதைத்தான் சொல்லுவார். ஆன்மாவினுடைய இலக்கணம் சொல்லுகிற பொழுது, அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று, அவை சகசமரத்து உணராது என்று 4வது நூற்பாவிலே மெய்கண்டார் பேசுவார். ஆகையினாலே அப்போ இந்த 4வது தானம் என்று எதனை, 4வது நிலை என்பது எதனை குறிக்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது, நமக்கு 3 நிலைகள் ரொம்ப முக்கியம். 3 நிலைகள். ஒன்று கேவலம், இன்னொன்று சகலம், இன்னொன்று சுத்தம். இப்போ கேவலம், சகலம், சுத்தம் என்று சொல்லக்கூடிய 3 நிலைகள். இந்த 3 நிலைகளில் கேவலம் என்பது நாம் இருள் நிலையிலே இருந்தது. கேவலம் என்பது இருள் நிலையிலே இருந்தது. சகலம் என்பது மருள் நிலையிலே இருப்பது. என்ன நிலை? மயக்க நிலை. ஒரு மாதிரி மயக்கம், எதுவும் நமக்கு தெளிவாக தெரியாது. சாமி இருக்காரான்னு கேட்டால், இவ்வளோ கும்பிட்றவனை கேளுங்க, சாமி இருக்காரான்னு கேட்டால் அப்படி தானே சொல்கிறாங்கம்மா. நீ சொல்லியா இருக்காரா இல்லையா? இல்லை அப்படி தானே தெரியுது, அப்படி தானே சொல்லுவானே தவிர கடவுள் இருக்கிறார், ஆமாம் அது பிரத்யட்சமாக தெரியும் அப்படின்னு. உயிர் இருக்கிறதான்னு கேட்டால் இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது, எதுவுமே தெரியல, ஒரு மயக்கம்தான் எல்லாத்துலேயும். அப்போ இந்த மயக்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்று மருள் என்பது தான் சகலம். சுத்தம் அருள் நிலை. அருள் சுத்தங்கிறது அருள். இப்போ 3 புரிஞ்சுதா? கேவலம், சகலம், சுத்தம். இருள், மருள், அருள். நம்ம ஏற்கனவே இருள் நிலையில் தான் இருந்தோம். ஏற்கனவே இருள் நிலையில் இருந்தோம். நம்மளை இந்த மருள் நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். என்ன நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்? மருள் நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஏற்கனவே இருந்த நிலை இருள் நிலை, இப்போ கொண்டு வந்திருக்கிறது மருள் நிலை. இந்த மருள் நிலையில் இருக்கிற பொழுதே நம்மை அனுபவப்படுத்தி சுத்தப்படுத்தி நம்மை திரும்பவும் கொண்டு போய் அருள் நிலைக்கு கொண்டு போகிறார். இந்த 3 நிலைகளிலே உயிர்கள், நிறைய உயிர்கள் அப்படியே தப்பிச்சுக்கிட்டு மருள் நிலையிலிருந்து அருள் நிலைக்கு ஓடிடுது. நிறைய உயிர்கள் அப்படி அந்த சுத்தத்துக்கு போகாமல் இங்கேயே அந்த மருளிலேயே இருந்து விடுகிறது. எனவே மருள் வாழ்க்கையை நிறைவு செய்து அது அருள் வாழ்க்கைக்கு போக வேண்டும். இப்போ 3 புரிஞ்சுதா? கேவலம், சகலம், சுத்தம். கேவலத்தில் எக்கச்சக்கமான உயிர்கள் இருக்குது, சகலத்திலையும் எக்கச்சக்கமான உயிர்கள் இருக்குது. அதுக்கப்புறம் சுத்தத்திலேயும் நிறைய உயிர்கள் இருக்குது, அவ்வளோ உயிர்கள் இருக்குது சுத்தத்திலேயும். கேவலத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் இருளிலேயே இருக்கின்றன. சகலத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் மயக்கத்திலேயே இருக்கின்றன. சுத்தத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் அருளிலே இருக்கின்றன. உங்களுக்கு புரியுதுங்களா? சரி, இப்போ இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம இருளிலிருந்து தான் இந்த மருள் நிலைக்கு வந்தோம் அப்படிங்கிறது எப்படி ஒத்துக்கிறது அப்படின்னு கேட்குறோம். சார் நீங்கள் சொல்கிறீங்க, இந்த மாதிரி பிறப்பு வருவதற்கு முன்பாக நான் இருள் நிலையில் இருந்தேன், சாமி தான் கூட்டு இந்த மருள் நிலைங்கிறது வெளிச்சமே இல்லாத ரூமில் 10 வாட்ஸ் பல்பு எரியிற மாதிரி. ஒரு ரூமில் வெளிச்சமே கிடையாதுங்க, சுத்தமான இருட்டு, அதில் ஒரு 10 வாட்ஸ் பல்பு எரியுது. இப்போ புரியுதா உங்களுக்கு? 10 வாட்ஸ் பல்பு எரிஞ்சால் தெரியாமல் இருக்கும் அந்த வெளிச்சத்தில். அதுதான் மருள். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது அருள் வாழ்வு. இந்த 3 நம்ம என்ன கேட்குறோம், இப்போ நாம் இருக்கிறது எதுங்க ஐயா அப்படின்னு கேட்டால், நம்ம இருக்கிறது மருள் வாழ்க்கை. தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நமக்கு உடம்பு கருவி காரணங்கள்லாம் கொடுத்து நம்மளை கூப்பிட்டு வந்திருக்கிறார். நமக்கு எல்லா விஷயங்களும் தெரியுது, படிக்கிறோம், பேசுகிறோம், போகிறோம், வரோம்.
இப்போ நம்ம மருள் வாழ்க்கையில் இருக்கிறோம். அப்போ நம்ம இருள் வாழ்க்கையிலிருந்து தான் இதுக்கு வந்தோமா? ஆமாம். இருளோ இருள், நாள் கணக்கு இல்லாமல் வருஷ கணக்கு இல்லாமல் எத்தனையோ ஆண்டுகள் கண்ணிலா குழவி போல் காரிருள் ஆணவத்தில் இட்டு தாய்மானவர் சொல்கிறார். எத்தனையோ அப்படியே இன்னும் மெதுவாக தூக்கி கொண்டு இங்கே வந்துடுதார். எப்படி சார் நம்புறது அப்படின்னு கேட்டால், நம்ம அதுக்கு இந்த மருள் நிலையவே எடுத்துக்க. இந்த மருள் நிலையவே எடுத்துக்க. இந்த மருள் நிலையிலேயே இருக்கிறிய அதில் அந்த 10 வாட்ஸ் பல்பாவது ஒழுங்காக எரியுதா? உனக்கு ஒழுங்காக எரியுதா? அந்த 10 வாட்ஸ் பல்பு அப்பப்போ ஆஃப் ஆகுது, கரண்ட்டு போயிடுது. இந்த கரண்ட்டு போகிற நேரத்தை நீ ரொம்ப டீசெண்டாக நான் தூங்குகிற நேரம்னு சொல்லிக்கிற. என்ன, இந்த கரண்ட் போகிற நேரத்தை நான்லாம் தூங்க போகிறேன், உறங்குறேன்னு சொன்னேன். இல்லை, உறங்குறேங்கிறது நீ எங்கேருந்து வந்தேன்னு சாம்பிள் காட்டுறாரு. இப்போ இந்த தத்துவங்களோடு இருக்கிற நீ எங்கேருந்து வந்த தெரியுமா? இருளிலேருந்து தான் உன்னை கொண்டு வந்தேன். கொஞ்ச நாள் இந்த உடம்பை விட்டு ஒரு 8 hours தான் பிரிஞ்சு இருக்கிற. ஜஸ்ட் 8 hours. ராத்திரி 10லேருந்து காலையில் 6 மணி வரைக்கும். அவங்கள மட்டும் சொல்கிறேன்னு வச்சுக்காதீங்க, 6 மணிக்கு அப்புறம் தூங்குறவங்களையும் சேர்த்துக்கலாம். என்ன, 10லேருந்து 6 வரைக்கும் தான் உனக்கு ஒரு இருளை காட்டுறேன். அந்த இருள் என்ன இருள்? நீ உடம்பை விட்டு கொஞ்சம் தற்காலிகமாக விடுபடுவதனால நீ செல்லுகிற இருள். அந்த இருள் எங்கன்னா இந்த கேவலத்தோட சாம்பிள். கேவலத்தோட சாம்பிளை தினம் ராத்திரி காட்டுறார். நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிற அந்த கேவலத்தை ஒவ்வொரு நாள் இரவும் நமக்கு சாம்பிள் காட்டிக்கிட்டே தான் இருக்கிறார். நல்லா உணரணும். அப்போ நம்ம மருளில் இருந்தவங்க மருளையாவது இருந்திருக்கலாம். இருளுக்கு போகிறதும் மருளுக்கு வருவதும், இருளுக்கு போவதும் மருளுக்கு வருவதுமாக இருக்கிறோம். இதை நல்லபடியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம மருளியே இல்லை, இந்த இருளுக்கு போகிறதுக்கு பேர் கீழாலவத்தைன்னு பேர். மருளுக்கு வருவது சகலாவத்தைன்னு பேர், அல்லது மத்தியாலவத்தை அப்படின்னு பேர். ஒரு பெரிய விஷயம் சொல்லுகிறேன், அதனால தான் நேற்று அதை நிறுத்திட்டேன் நான் சொல்கிறதுக்கு. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய கருணை எவ்வளவு பெருசாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கீழாலவத்தை என்பது உறங்கப் போவதற்கு முன்பாக என்ன நடக்கிறது என்று கேட்டால், நம்ம நனவுலேருந்து கனவு, கனவுலேருந்து உறக்கம், உறக்கத்திலேருந்து துரியம், துரியத்துக்கு அப்புறம் துரியாதீதம் அப்படின்னு 5 நிலைகள் இருக்கு. இந்த 5 நிலைகளில் கனவு, நனவு, உறக்கம் 3 நிலைக்கு மட்டும் போகிற மாதிரி வச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் போகிற மாதிரி வைக்கல அவர். அதுக்கப்புறம் போகிற மாதிரி வைக்கல, அப்படியே திரும்பிடுது கூட்ஸ். அங்கே ஒரு செக் பாயிண்ட், ஒரு லாக் பாயிண்ட் ஒன்று போட்டிருக்கார். அங்கே போயிட்டு இது அப்படியே திரும்பி வந்துடும். புரியுதா உங்களுக்கு? சில சமயம் மயக்கம் போட்டுருவோம், அதுதான் துரியம். என்ன ஆகும்? மயக்கம் ஆயிடும், துரியம். உறங்கி விழித்தவனுக்கு தான் எங்கே உறங்கினோம், எந்த இடத்தில் உறங்கினோம், எப்போது உறங்கினோங்கிறதெல்லாம் தெரியும். மயக்கம் அடைந்தவனுக்கு தான் எங்கே மயங்கினோம், எப்போது மயங்கினோம்னு தெரியாது. ஏன்னா உறக்கத்தின் பொழுது சித்தம் இருக்கும், மயக்கத்தின் பொழுது சித்தம் கிடையாது. அதனால் அதுக்கு அது தெரியாது. எங்கே விழுந்தோம், எங்கே விழுந்தேன், நான் இப்படி இங்கே வந்தேன், அப்படியெல்லாம் கேள்வி கேட்பார்கள். சரி, அப்போ இந்த ஒரு விஷயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கேவலம், சகலம், சுத்தம் என்ற 3ஐயுமே நல்லா கவனமாக கேட்டுக்கணும். கேவலம், சகலம், சுத்தம். கேவலம் இருள் நிலை, சகலம் மருள் நிலை, சுத்தம் அருள் நிலை. அப்போ இந்த பிறப்பெல்லாம் நீங்கி சுத்தமாக இருந்தோம்னா சுத்த நிலைக்கு போயிடுவோம். எல்லாம் முடிஞ்சு சுத்த நிலைக்கு போயிடுவோம். அது அருள் நிலை அப்படிங்கிற நிலைக்கு போவோம். இப்போ உயிர் 3 நிலைகளில் இருக்கு. ஒன்று கேவலம், பிறகு அது சகலம், பிறகு சுத்தத்துக்கு போகிறது. இது தெரிஞ்சுக்க.
சகலம் சுத்தம். இந்த நல்ல கவனமாக கேட்டிங்கன்னா, இந்த சகலத்திலேயே இந்த மூணையும் வச்சார். சகலத்திலேயே, சகலங்கிறது இப்போ நம்ம இருக்கிற நிலை, இந்த மூன்றையும் வைத்தார். எந்த மூன்று? சகலத்திலேயே கேவலம், சகலத்திலேயே சகலம், சகலத்திலேயே சுத்தம், மூணையும் வச்சுட்டார். அப்ப அந்த சுத்தம் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்கு இங்க ஒரு சுத்தம் வச்சார். நல்லா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உயிர் கேவலம், சகலம், சுத்தம்னு 3 நிலைக்கு போகும். இந்த 3 நிலைக்கு போகும்னு சொல்றத சகலத்திலேயே இந்த 3ஐயும் வச்சார் புரிஞ்சுக்கிறதுக்காக. எங்கிருந்து வந்த, நீ எங்க போற அப்படிங்கிறத அங்கேயே வச்சுட்டார். அப்ப சகலத்திலேயே கேவலம் கீழளவத்தை போறது, சகலத்திலேயே சுத்தங்கிறது இந்த ஜீவன் முத்தர்கள் அனுபவிக்கின்ற அருள்நிலை. புரியுதுங்களா? அந்த அருள்நிலை. அப்ப இந்த நிலைகள், இந்த அவத்தை என்று சொல்லக்கூடிய நிலைகள் 4 இருக்கு. இங்கேயே வச்சிருக்கிற சுத்தத்திலேயும் அந்த 5 நிலைகள் உண்டு. அது என்ன? கனவு, நனவு, கனவு, உறக்கம், துரியம், துரியாதீதம். இப்ப கேவலத்தில் இருள், ஒவ்வொரு நிலையிலேயும் இருளானது கூடிக்கொண்டே போகும், இருள் கூடிக்கொண்டே போகும். நனவுல இருக்கக்கூடிய இருள் கனவுல அதிகமாகும், கனவுல இருக்கக்கூடிய இருள் உறக்கத்தில் இன்னும் அதிகமாகும், உறக்கத்தில் இருக்கக்கூடிய இருள் இன்னும் துரியத்தில் அதிகமாகும், துரியாதீதத்தில் இன்னும் ஒவ்வொன்றுக்கொண்டு படிநிலையே அதிகம். மருளும் அப்படித்தான். மருளும் நனவு நிலையில் இருக்கக்கூடிய மருளை காட்டிலும் கனவு நிலையில் இருக்கக்கூடிய மருள், உறக்க நிலையில் இருக்கக்கூடிய மருள், அதுக்கு பிறகு துரியத்தில் இருக்கக்கூடிய மருள், அப்போ துரியாதீதத்தில் இருக்கிற மருள் அதிகமாக இருக்கும். அப்ப அருள் என்று சொல்லக்கூடியதும் சுத்தமாக இங்கேயே அந்த சுத்தம் எப்படி இருக்கும் காட்டுவதற்காக இங்கேயே அந்த சுத்தத்தை கொடுக்கிறார். இந்த உலக சமயங்களிலேயே முத்தி இன்பத்தை இந்த பிறவியிலேயே பெற்றுவிடலாம் என்று காட்டுவது சைவ சமயம் மட்டும்தான், வேற எந்த சமயமும் இல்லை. எல்லா சமயமும் உடலை விட்டு நீங்கி, இந்த உலகை விட்டு நீங்கி அதுக்கு பிறகுதான் முத்தி இன்பம் என்று சொல்லுகிறது. ஆனால் சைவ சமயம் மட்டும்தான் அதை இங்கேயே காட்டுகிறார். இந்த உடம்புல இருக்கிற பொழுதே அந்த சுத்தத்தை காட்டுகிறார். அது பின்னால பெறப்போகிற சுத்தம் எப்படி இருக்கும், அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும் என்று இப்பொழுதே காட்டுகிறார். அந்த ஆனந்தத்தை அனுபவித்தவர்கள் அருளாளர்கள், அவர்கள் தான் சீவன் முத்தர்கள். அந்த சீவன் முத்தர்கள் தான் நம்முடைய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் போன்றவர்கள். அப்ப அவர்களுக்கு அந்த சுத்த நிலை வந்த பிறகு அதற்கு நின்மலா அவத்தை என்று பெயர். அதை நாம் திருமந்திரத்தில் ரொம்ப தெளிவாக நிரம்ப படிச்சிருக்கிறோம். அந்த நிர்மலாவத்தை, அந்த நிர்மலாவத்தையிலே அந்த சுத்தமாக இருக்கிறவர்கள் அந்த நனவு, கனவு, உறக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைகளில் அவர்கள் தத்துவ சுத்தி பெற்று ஆன்ம சுத்தி பெற்று பிறகு சிவயோகம் செல்வார்கள். அந்த சிவயோகம் என்று சொல்லக்கூடிய அருள் நிலை தான் துரியம் என்று சொல்லக்கூடிய நிலை. எனவே துரியம் என்பது என்ன? அருள் நிலை. அப்ப எல்லா அருளாளர்களும் துரிய நிலைக்கு வந்த பிறகு அத்தனை பேருக்கும் பெருமான் ஆனந்த நிலை தந்து விடுவதில்லை. அந்த ஆனந்த நிலையில் இருக்கிற பெருமான் தகுதி வாய்ந்தவருக்கு மட்டுமே அருளை தாண்டிய ஆனந்த நிலையை தருகிறான். அந்த ஆனந்த நிலையில இருப்பது அவன் 5வது இடத்திலே, 4வது இடமாக இருக்கக்கூடிய துரியத்தை கடந்த நிலையிலே இருக்கிறான். அதனால் துரியம் இறந்த சுடரே போற்றி என்று குறிப்பிடுகிறார். இதை நீங்க ஒரு தடவை வீட்டுக்கு போய் சிந்திச்சு பார்க்கணும். இவ்வளவு அர்த்தம் வச்சிருக்கார். துரியமும் இறந்த சுடர், அருள் நிலையே போதும் நின்றுவார்கள். இன்னும் சொல்ல போன பெரும்பாலான அருளாளர்கள் அகப்புற சமயங்கள்லாம் இருக்கிறவர்கள் அருள் நிலையிலேயே நின்று விடுவார்கள். ஆனந்த நிலைக்கு துரியாதீதம் போனவர்கள் நம்முடைய அருளாளர்கள். அவர்கள் அதை பார்த்திருக்கிறார்கள். அதனால தான் சொன்னார், துரியமும் அதையும் தாண்டி போகணும். இவன் அங்க வரைக்கும் போயிட்டு கடலை பார்த்துட்டேன்னு சொல்றான், கடற்கரையிலேயே நின்றுட்டு. உண்மையிலேயே கடல்ல இறங்கி குளிச்சு, முத்து குளிச்சு, அதனுடைய ஆழத்துக்கு போய் அதில் என்னென்ன இருக்கு என்று பார்த்து உண்மையிலேயே அனுபவித்து வருவது என்பதுதான் துரியாதீதம்.
அப்படி துரியமும் இறந்த, இறந்த என்றால் கடந்த என்று பொருள். இறந்தன்னா என்ன அர்த்தம்? கடந்த. துரியம் என்பது துரியத்தை கடந்த. துரியம் என்பது அருள்நிலை, அருள்நிலையை கடந்த. அருள்நிலையை கடந்த என்றால் வகாரத்தோடு நின்றுவிடக்கூடாது, வகாரத்தை கடந்து சிகாரம் போய் சேர வேண்டும். எனவே சிகாரம் இருப்பது துரியாதீதம், வகாரம் இருப்பது துரியம். இதை நீங்க தெரிந்து கொண்டால் போதும். தெரிவரிது ஆகிய தெளிவே போற்றி. தெரிவு அறிவு ஆகிய, அரிது ஆகிய. தெரிவு என்றால் தெளிந்து கொள்வதற்கு அரிதானது என்று சொல்லுகிறார். அதை தெரிந்து கொள்வது, அதை தெரிந்து கொள்ள முடியாது, ஆனாலும் தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொள்ள முடியாதுன்னா அது சூன்யமாயிடும். தெரிந்து கொள்ள முடியாதுன்னா சூன்யமாயிடும். தெரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்ல முடியாது, தெரிந்து கொள்ளலாம். ஆனால் பாசஞானம் பசுஞானத்தினாலே தெரிந்து கொள்ள முடியாது. பதிஞானத்தால் மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். பதிஞானத்தால் மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். ஆகையினாலே அந்த நிலையிலே இந்த பதி என்று சொல்லக்கூடியதை உணர்வதற்கு பதியே அருள் தந்து அந்த அருளினாலே அதை அறிந்தால் மட்டுமே உண்டு. சூரியனை அறிவதற்கு சூரியனுடைய கிரணங்களே சூரியனை அறிவதற்கு உதவுவது போல பதியின் அருளால் தான் பதியை அறிந்து கொள்ள முடியும். எனவே பதியின் அருளாலே பதியை அறிந்து கொள்வதுதான் தெளிவு. மித்த சாதனங்களால் தெரிந்து கொள்வது தெரிவு. நாம தெரிந்து கொள்ளாமல் இல்லை, சிவத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், ஆனால் உண்மையிலே தெளிந்து வைத்திருக்கிறோமா அப்படின்னு நாம பார்க்கணும். தெரிந்து வச்சிருக்கிறோம் பெருமானை பற்றி, ஆனால் அவரை பற்றி தெளிந்து வைத்திருக்கிறோமா என்றால் அவருடைய அருள், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சொல்லுகிற பொழுது பெருமானுடைய பதிஞானத்தால் தான் அவனை அறிந்து கொள்ள முடியும். ஆகையினாலே துரியமும் இறந்தாலும் கூட துரியம் போன பிறகுதான் துரியாதீதம், அருள் நிலை பெற்ற பிறகுதான் ஆனந்தம். யகாரத்துக்கும் சிகாரத்துக்கும் நடுவில் அதனாலதான் வகாரம் இருக்கு. அருள்நிலை பெற்று அங்கே போக வேண்டும் என்று காட்டுவதற்காக அங்கே நடுவில் வகாரம் இருக்கிறது, அதற்கு பக்கத்திலே சிகாரம் இருக்கிறது. யகாரம் வகாரத்தை தொட்டு சிகாரத்தை போய் சேர வேண்டும் என்று காட்டுவதற்காக. தெரிவரிது ஆகிய தெளிவே போற்றி, தோளாமுத்தச் சுடரே போற்றி. தோளாமுத்தம் என்று சொன்னால் அது துளைக்கப்படாத முத்து என்று பெயர். துளைக்கப்படாத முத்து என்று பெயர். அந்த முத்தம் என்று சொல்லுவது நவமணிகளில் முதலாவதாக இருப்பது முத்து. அந்த முத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அந்த தனி சிறப்பு என்ன என்று கேட்டால் அது குளிர்ச்சி வாய்ந்தது என்றெல்லாம் அதற்கு பல்வேறு விதமான செய்திகளை சொன்னாலும் கூட அந்த முத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு மற்ற மணிகளெல்லாம் பூமியிலேருந்து, நவமணிகளில் மற்ற மணிகள் எல்லாத்தையும் பூமியிலேருந்து எடுக்கிற பொழுது அது உடனே பயன்படுத்தப்பட முடியாது, அதுக்கு சுத்தம் பண்ணணும். அதை அப்புறம் அதனுடைய தூசு தும்மட்டைகளையெல்லாம் நீக்கணும். அதுக்கப்புறம் அதை சாண பிடிக்கணும். அப்படி பண்ணால் தான் அது ஒளிவிடும், அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தணும். ஆனால் முத்து மட்டும்தான் கையில் கிடைச்ச உடனே உங்கள் துண்டிலேயே 2 தொடச்சிங்கன்னா அது பளிர்னு ஒளிவிட ஆரம்பிச்சிடும் இல்லையா? மற்ற சாமிக்கெல்லாம் ஏகப்பட்ட வழிபாடு பண்ணிட்டு இருக்கணும். சிவபெருமானுக்கு தென்னாடுடைய சிவனையே போற்றி அப்படின்னாலே போதும், பெருமான் உடனே என்ன அப்படின்னு கேட்பார். அப்படி கேட்பார். அவ்வளோ எளிமை. அதனால தான் ஞானசம்பந்தருக்கு எல்லாத்தையும் முத்திலேயே கொடுத்தார், எல்லாத்தையும் முத்திலேயே கொடுத்தார். மற்ற சாமிக்கு எல்லாம் ஏகப்பட்ட சமாச்சாரம் வச்சுருப்பாங்க, அது அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். நம்ம சாமிக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது அப்போ ஒரு பூவை எடுத்து அப்படி புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அண்ணலும் அது கண்டு அருள் செய்யா நிற்கும் என்று சொன்னது போல எவ்வளவு எளிமையாக இருக்க முடியுமா அப்படி இருப்பார். அருமையில் எளிய அழகே போற்றி என்று இப்போதான் சொன்னார். இந்த இதில் தான் சொல்லுகிறார். எவ்வளோ அரியவன்னு ஒன்று சொல்கிறாங்க,
ஆனால் நீ என் முன்னால் வந்து இப்படி உட்கார்ந்துருக்கிற, என்னால் நம்பவே முடியலையே, அடியாருக்காக இவ்வளோ தூரம் நீ இறங்கி வருவாய். அதனால தான் சொல்லுகிறார், என்ன நீ வந்து பன்றிக்குட்டிக்கு பால் கொடுக்கறதுக்காக பன்றியாகவே வந்தவனாய் ஏனக்குருளைக்கு அருளினை போற்றி என்று சொல்லுகிறார். ஆகையினாலே அந்த முத்து, இந்த முத்துனா முத்தை எடுத்து கோர்த்துக்கலாமான்னு கேட்டார். தோளா முத்த சுடர்னார். இது தொலைக்கப்பட முடியாத முத்துன்னார். தொலைக்கப்பட குற்றமில்லாத முத்துன்னு அர்த்தம். முத்து தொலை போட்டோம்னா அதுக்கு குற்றம் வந்துடும். இதுக்கு தோளா முத்தம் அப்படின்னா இது தொலைக்கப்படாத முத்து, குறையில்லாதது என்று பெயர். அப்படி அதை சொல்லுகிறார். தோளா முத்த சுடரே போற்றி, முத்தினுடைய அந்த ஒளியாக விளங்குகிறவனே போற்றி. ஆளானவர்க்கு அன்பா போற்றி. ஆளானவர் என்று சொன்னால் அடிமையானவர்களுக்கு அன்பாக விளங்குவான். தன் மீது அன்பு வைத்திருக்கிறவர்களை அவன் நன்றாக தெரிந்து கொண்டுவான். அது ரொம்ப சிறப்பாக சொல்லுவார். அன்புடைமைன்னு சொல்லி முதல்ல சொன்னால் கூட கடைசியில் சொல்லுவார், அன்பு செய்வாரை அறிவான் சிவன் அப்படிம்பார் தலைப்பு. அன்பு செய்வாரை அறிவான் சிவன் அப்படிங்கிற. எத்தனை பேர் எத்தனை விதமான அன்புகளை மாறி மாறி செஞ்சாலும் சிவபெருமானுக்கு தன் மீது அன்பு செலுத்துகிற ஒவ்வொருவரையும் அவருடைய அன்பையும் அன்பினுடைய தன்மையும் அவர் நன்றாக தெரிந்து கொள்வார். அந்த அன்பினுடைய தன்மை என்ன என்பதை அவர் தெரிந்து கொள்வார். நாயன்மாருக்கெல்லாம் அருளுகின்ற தன்மை பாருங்களேன். அப்படி அருளுகின்ற தன்மை பார்க்கிற பொழுது அந்த அன்பின் தன்மையை உணர்ந்தவன் சிவபெருமான். அதனால சொல்லுகிறார், ஆள் ஆனவர்களுக்கு தனக்கு அடிமையாய் ஆகிவிட்டவர்கள் நாம் ஆளாகி விட வேண்டும், அவனுக்கு அடிமையாகி விட வேண்டும். அடிமையாகி அன்பு செலுத்த வேண்டும். அன்பு செலுத்துகிற பொழுது நாம் அடிமை போல அன்பு செலுத்த வேண்டும். அடிமைக்கு எதையும் கேட்க உரிமை கிடையாது. தலைவன் என்ன தருகிறானோ அதை பெற்றுக்கொள்வதுதான் அடிமைக்கு சிறப்பு. நீயா பார்த்து என்னாவது கொடுங்க இல்லையா? அந்த மாதிரி அன்பு ஒரு பெரிய அன்பு. நீங்களா பார்த்து ஏதாவது கொடுங்க அப்படின்னு சாமிகிட்ட போய் நிற்கணும். ஆனால் இப்படி ஆட்டோக்காரர் சொன்னால் நம்பக்கூடாது. நீங்களா பார்த்து ஏதாவது போட்டு கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்பிடக்கூடாது. ஐயா அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ வேணும்னு சொல்லிடுங்க முதல்ல. நீங்களா பார்த்து போட்டு கொடுங்கன்னா எங்கேயோ டைம் பாம்பு வச்சிருக்காருன்னு அர்த்தம். அதனால் இங்கே சிவபெருமான்கிட்ட போய் நம்ம சாமி நீயா பார்த்து ஏதாவது போட்டு கொடு சாமி, அவ்வளோதான் சாமி. இதெல்லாம் போய் என்ன வேணும் ஏது வேணும்லாம் எனக்கு என்ன சாமி தெரியும். நான் ஏடா குடும்பம் ஏதாவது கேட்டு வைப்பேன். எனக்கு எது பொருந்தி வராதோ அதை கூட கேட்டு வைப்பேன். அதனால் பெருமானே தாங்கள் எனக்கு எது பொருந்தும் எது சிறக்கும் என்று தேவரீருக்கு தெரியும், அதை வழங்க வேண்டும் என்று கேட்பார். ஆளானவர்கட்கு அன்பா போற்றி, ஆரா அமுதே அருளே போற்றி. ஆரா அமுதத்தை வழங்கக்கூடிய அருளே போற்றின்னு அர்த்தம். ஆரா அமுதுன்னா தெவிட்டாத அமுது. எல்லாமே தெவிட்டுடும் நமக்கு. இந்த கருவிகரணங்களாலே அனுபவிக்கிற எல்லாமே நமக்கு திகட்டிடும். கண்ணால் பார்க்குற காட்சி எவ்வளோ சிறப்பான காட்சியாக இருந்தாலும் அது கொஞ்ச நாடி பார்க்கலாம், அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப பார்த்தா போர் அடிச்சிடும். அதுக்கப்புறம் இல்லையா? அப்படிதான் அந்த இது. காதால கேட்குறோம், இசை நல்லா இருக்கும், கேட்டுகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது இந்த கருவிகரணங்களினால் அனுபவிக்கக்கூடியது எல்லாமே அது ஒரு எல்லை உள்ளது. அதனால் அதுக்கு அதனுடைய ஒரு எல்லையை தாண்டிய பிறகு அதனை நாம் அனுபவிக்க முடியாது. அதற்கு சிறப்பு இருக்காது. அதனால் திகட்டும் இல்லையா? எவ்வளோ சிறப்பான இனிப்பாக இருந்தாலும் நாக்கு எவ்வளோ சாப்பிடும். நமக்கு ரொம்ப பிடித்த உணவுன்னே வச்சுங்க, அந்த உணவையே போட்டு அடித்தா நம்ம தாங்குவோமா? தாங்க மாட்டோம். அதனால் பெட்டர் இது எனக்கு பிடிக்குன்னு சொல்லாமல் இருக்கிறது. சொல்லிவிட்டு அதையே திரும்ப திரும்ப போட்டு நமக்கு சிக்கலாயிடும். அதனால் எது நமக்கு பிடிக்கும் எது என்பதை அவர்கள் கெஸ்ஸுக்கே விட்டுறணும். அதுதான் சிறப்பு, எது பிடிக்கிறது. ஆனால் சிவபெருமான்கிட்ட அப்படி வேண்டியதில்லை. சிவபெருமான்கிட்ட பெருமானே தேவரீர் பார்த்து இந்த ஏழைக்கு எது சிறக்குமோ அதை தேவரீர் செய்ய வேண்டும் என்று
ஆளானவர்கட்கு அன்பா போற்றி, ஆரா அமுதே அருளே போற்றி, பேராயிரம் உடைப்பெம்மான் போற்றி. அது வடமொழியில் சகஸ்ரநாமம் என்று சொல்வார்கள். 1008 நாமங்கள் கொண்டு பேராயிரம் உடைய பெம்மான் போற்றி என்று சொன்னார். பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிலா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருளவல்லான் தன்னை தின் சிலை கையழக் கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்றநாள் போக்கினேனே. அதுல சொல்லுகிறார், பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானேங்கிறார். இங்க சாமியும் சொல்லுகிறார் பேராயிரம் உடை பெம்மான் அப்படிங்கிறார். எப்படி டாலி ஆகுது பாருங்க. 1000 பேர். ஆமா ஆமா, அப்படி பேராயிரம். அந்த பேராயிரத்தில் ஏதாவது ஒரு பேராவது சொல்றோமா ஒரு நாளைக்கு? 1000 பேர் இருக்க. இந்த தலைவன் பேரை திரும்ப திரும்ப சொல்லி நாக்கு தழும்பேறி போச்சு. ஏன் இந்த தலைவன் பேரை சொன்னா என்ன? இந்த தலைவன் பேரை சொன்ன விதி மாறுமே, தலையெழுத்து மாறுமே இல்லையா? தலையெழுத்து மாற்றக்கூடியவன் தான் தலைவன் இல்லையா? தலையெழுத்தை மாற்றணும். அப்படிப்பட்ட நமக்கு தலையெழுத்துன்னு சேர்ந்தவன்லாம் தலைவனா? என்ன அப்ப இந்த உண்மை நிலை பெருமானுக்கு இருக்கக்கூடிய அந்த அற்புத நிலை, அந்த பெருமானுக்கே இருக்கக்கூடிய நிலை, அதனை புரிந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு பேராயிரம் ஒரு பேர் சொல்லு போதும். நந்தி நாமம் நமச்சிவாயவே, அதை சொல்ல நமச்சிவாயன் சொல்லு அப்படிங்கிறார். தாளி அருகின் தாராய் போற்றி. தாளின்னா அது ஒரு படற்கொடி, அதில் ஒரு மாதிரி இலைகள் வரும். அந்த இலையையும் அருகம்புல்லினுடைய தோடு ரெண்டையும் சேர்த்து ஒரு மாலை கட்டுவார்களாம். அதுக்கு தாளி அருகு என்று பெயர் என்று சொல்லுகிறார்கள். தாளி என்பது ஒரு படற்கொடி. அது அந்த மாலையை சிவபெருமான் அணிந்திருக்கிறான். எவ்வளவு பாருங்களேன், எவ்வளோ எளிமையாக புல், அருகம்புல், இலை, இதை எல்லாத்தையும் ஏற்றுக்கிறார் சாமி. ஏன்னா எல்லா இடங்கள்லையும் மலர் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. எல்லா இடங்கள்லையும் மலர் கிடைக்கும், எல்லா காலங்கள்லையும் மலர் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ அந்தந்த காலங்களில் மலர் கிடைக்காத காலங்களில் பத்திரம், அது இலைகளை நல்ல புதிய இலைகள், அந்த இலைகள் துளிர்த்த இலைகள், அதனை கொண்டு செய்யலாமே. இல்லை யாவிற்கு உண்டுமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை என்று சொல்லுகிறார். தாளி அருகின் தாராய் போற்றி, நீள் ஒளி ஆகிய நிறுத்தா போற்றி. நீள் ஒளி, இந்த பிரமனுக்கும் திருமாலுக்கும் கண்டுபிடிக்க முடியாதவராக நீள் ஒளியாக நிமிர்ந்தார். நெருத்தா போற்றி, திருக்கூத்து செய்கிறவனே போற்றி. சந்தன சாந்தின் சுந்தர போற்றி. கோபி சந்தனம்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த கோபி சந்தனம் என்னன்னு கேட்டால், சந்தனத்தையும் திருநீரையும் கலந்துடுறது. சந்தனமும் திருநீரும் கலந்த பூச்சித்தான் சாந்தம்னு பேர். இங்கே சொல்லி இவர் சந்தன சாந்துகிறார். சாந்துன்னா குழைவுன்னு அர்த்தம் இல்லை, அது திருநீரோடு குழைத்தது தான். அப்படி திருநீரோடு குழைத்த சந்தனத்துக்கு கோபி சந்தனம்னு அவங்க சொல்லுவாங்க. கோபி சந்தனம் சுவாமிக்கு வெறும் சந்தனம் விடாமல் நீர் குழைத்த சந்தனத்தை இடுவார்களாம். அதனால தான் அவருக்கு நீர் குழைத்த அந்த சந்தனத்தை அழிகின்ற சிறப்பை உடையவர். நீள் ஒளி ஆகிய நிறுத்தா போற்றி, சந்தன சாந்தின் சுந்தர போற்றி. சுந்தர என்றால் அழகுக்கு இருப்பிடமாக இருக்கிறவனே போற்றி, சுந்தர போற்றி. சிந்தனைக்கு அரிய சிவமே போற்றி. சிந்தனைக்கு எட்டாதவன் சிவபெருமான், அன்பிற்கு எட்டுவான். ஆராய்ச்சி பண்ணா கிடைக்க மாட்டான். 2 பேரும் ஆராய்ச்சி பண்ணி தானே கிளம்புனாங்க இல்லையா? நான்முகன் முதலா வானவர் ஏத்தன்னு சொல்றாரு. முதல்ல தொடங்கும் போது அதில் தான் சொல்லுகிறார். அப்ப அவர்கள் ஆராய்வு செய்தார்கள். ஆராய்ச்சிக்கு அகப்படாதவன் அன்பிற்கு அகப்படுகிறவன். அன்பினாலே அவனை அடைந்து விட முடியும். பக்தி வலையில்
படுவோன் காண்க என்று சொல்லுகிறார். மந்திர மாமலை மேயாய் போற்றி. மந்திர மாமலை அது முன்னையும் சொல்லியிருக்கிறார். மகேந்திர மலை கீர்த்தி திருஅகவல்லியும் சொல்லியிருக்கிறார். மந்திர மாமலை மேயாய் போற்றி. மந்திர மாமலை என்பது இங்கே குறிப்பிடுவது மகேந்திர மலையைத்தான். எம்தமை உய்யக் கொள்வாய் போற்றி. எங்களை பெருமானே நீங்கள் உய்யக் கொள்ள வேண்டும், உய்ந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டு சிவபுரத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி. அலைகடல் மிமிசை நடந்தாய் போற்றி. கருங்குருவிக்கு அன்று அருளினை போற்றி. இரும்புலன் புலரை இசைந்தனை போற்றி. புலி முலை புல்வாய்க்கு ஒரு காட்டில் கானகத்திலே, இது திருவிளையாடல் புராணத்தில் வருகிறது. ஒரு கானகத்திலே புலிகள் நிரம்ப இருந்தது. அங்க புல்வாய் என்று சொல்லக்கூடிய மான் வகை ஒன்று இருக்கு. புல்வாய் அப்படின்னு பேர் அந்த மானுக்கு. அந்த மானினம் ஒரு இனத்துல அது ஒரு இனம் புல்வாய் மனம். அது இது வேட்டையாடி, இந்த புலிகள் வேட்டையாடி அது அருகி போயிற்று. அதில் ஒரே ஒரு புல்வாய் மான் கற்பமுற்று இருந்தது. அது ஒரு கன்றை ஈன்றது. அந்த கன்று வளர்ந்து வருகிற பொழுது அதுதான் அங்கே இருக்கக்கூடிய புல்வாய் மானினமே. அது ஒரு நாள் தாகமாக இருக்கிறது, தண்ணீர் இருந்த வேண்டும் என்று இந்த கன்றை ஒரு புதரில் வைத்துவிட்டு இது நீர் அருந்து சென்றது. வழக்கம் போல வேடுவன் அதனை வேட்டையாடி விட்டான். இறந்து போகிற தருவாயிலே அது தன்னுடைய கன்றை நினைந்தது. அதான் இறந்து போகிற தருவாயில் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை பெருமான் அதை அடுத்த பிறவிக்கு நிறைவேற்றி வைக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். அப்போ இறந்து போகிற தருவாயில் இது நினைக்குது, ஐயோ விட்டுட்டு வந்துட்டோமே. பெருமான் அந்த மானுக்கு பால் கொடுக்கறதுக்கு இன்னொரு மான் இல்லை, அப்படி இருக்கு. உடனே என்ன செய்தார் பெருமான் கருணையோடு அந்த புதர் பக்கமாக அலைந்த ஒரு புலி, பெண் புலி, அதுவும் அது குட்டிக்கு பால் கொடுக்கிற பருவத்தில் அந்த புலியை அனுப்பி அந்த மானுக்கு பால் கொடுக்குமாறு தூண்டினார், அது செய்வித்தார். அது திருவிளையாடல் புராணத்தில் அது சொல்லப்படுகிறது. அதை சொல்லுகிறார். புலி முலை புல்வாய்க்கு அருளினை. மானுக்கு ஒரு புலியினுடைய பால் கிடைக்கும் மாதிரி செய்தாய். என்ன வேணா செய்வார் பெருமான் இல்லையா? மானுக்கு புலிப்பால் கிடைக்கிறதுன்னு அது கிடைக்கும் மாதிரி செய்தாய். நீ என்ன வேணுமானாலும் செய்யக்கூடிய வல்லவன். அலைகடல் மீசை நடந்தாய் போற்றி. அதுவும் திருவிளையாடல் புராணம் தான். அது களிறது படுத்தும் வரு. அது கேவேர் ஆகிய கேவட்டா வலைஞனாக போய் ஒரு பெரிய கழிச்சு மீனானது கடலிலே மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் அது துன்புறுத்தி வந்தது. அதனை நீக்கி அருள வேண்டும் என்று மீனவர்களெல்லாம் வேண்டிய பொழுது பெருமானே வலைஞனாக சென்று அதனை வென்றார். எனவே அலைகடல் மீமி, அதுக்கு திருவிளையாடல் புராணத்தில் வலை வீசிய படலம்னு அதுக்கு இருக்கிறது. நிறைய திருவிளையாடல் புராணத்தை தான் சுவாமி கோட் பண்ணுகிறார். இன்னும் சொல்லப்போனால் சுவாமி கோட் பண்ணுறதெல்லாம் பின்னால் திருவிளையாடல் புராணத்தில் வந்தது, அப்படி சொல்லணும். அலைகடல் மிமிசை நடந்தாய் போற்றி. கருங்குருவிக்கு அன்று அருளினை போற்றி. கருங்குருவிகள் அதுங்களை காக்காவுக்கு பயப்படுவாதுங்க. இந்த காக்கா அதை விரட்டும், அடிக்கும், அதை கொத்தும் கொல்லும். இந்த கருங்குருவிகள் எல்லாம் பயந்து பயந்து ஓடி ஓடி ஒளிந்தன. அதில் ஒரு கருங்குருவி என்ன பண்ணிச்சு, இப்படியே ஒளிஞ்சு நம்ம இனமே அழிஞ்சிக்கிட்டு வருது, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்ன்ட்டு அதுக்கு சிவபெருமான் நினைப்பு வந்துதான், பழைய தொடர்பு. அது நேராக என்ன பண்ணிச்சு, திருஆலவாய் கோயிலுக்கு போய் இந்த பொற்றாமரை குளத்தில் உள்ள மூழ்கி ஒரு தடவை எழுந்திருச்சு. அது கூட பாருங்க முழுகுது தண்ணியில். ஆமாம், தண்ணியை தெளிச்சிக்கல, உள்ளே முழுகுது. தண்ணிக்குள்ளே முழுகி எழுந்துச்சு, சிறகு அடித்து ஆலவாய் அண்ணலை 3 தடவை வலம் வந்து முன்னால் நின்று சிறகு அடித்து அது சொல்லிச்சான், பெருமானே நீ உன்னை விட்டா எங்களுக்கு யாரு கதி அப்படின்னு. பெருமான் அது மேல் இறக்கம் கொண்டு அந்த கருங்குருவிக்கு அந்த 3 எழுத்துக்களாலான மந்திரத்தை உபதேசம் செய்தாராம். அது பகைவரை வெல்லக்கூடிய மந்திரமா. அது
அந்த மந்திரத்தை உபதேசித்த உடனேயே அது மிகுந்த ஒரு வலிமை பெற்று அந்த காக்கைகளையே விரட்டக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்று தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய நிலையையும் அது காப்பாற்றி கொண்டு சிறப்பாக இருந்தது. அப்படி பெரிய வலிமையோடு இருந்ததுனால அந்த கருங்குருவிக்கு ஒரு பேர் வலியான்னு பேர். இப்போது அதுக்கு வலியான்னு சொல்லுவார்கள். மதுரை பக்கம் வலியான்னு சொன்னால் கருங்குருவி தான். ஆனால் அதுக்கு வலியான்னு எப்படி பேர் வந்தது அப்படின்னு கேட்டால் ஆலவாய் அண்ணல் தந்தது அந்த வலிமை. எனவே எளியவர்களுக்கு அருளுகின்ற தன்மை உடையவன் நீ என்று இதையெல்லாம் எழுதுகிறாரு. அந்த சொல்லுகிற பொழுது சாமி சொல்லுகிறார். இப்போ சொல்லுகிற பொழுதே இவற்றை எல்லாம் தான் மந்திரியாக இருந்த பொழுதே திருவிளையாடல் புராணத்தை நன்கு கேட்டு இருந்ததுனாலே அப்படியெல்லாம் நினைவுக்கு வந்து பெருமானே நீ அப்படி வந்தவர் தானே, அப்படி அருள் செய்தவர் தானே என்று அவர் சொல்லுகிறார். இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி, என்னுடைய 5 புலன்களும் உன்னையே நாடும்படியாக பெருமான் செய்தாய். இந்த பிரபஞ்சத்திலே நாடிக்கொண்டிருந்த 5 புலன்களும் தேவரீரை நாடும்படியாக, புலர என்று சொன்னால் அவை இப்போ இருள் நீங்கி பொழுது புலர்ந்தது, வெளிப்பட்டது. அதுபோல எப்போ பார்த்தாலும் இந்த 5 புலன்களும் பிரபஞ்சத்திலேயே போய் இருளிலேயே மூழ்கி கொண்டு இருந்தது. அது புலருமாறு அந்த இரும்புலன் என்று சொல்லக்கூடிய வலிமை மிக்க புலன்கள் புலருமாறு, அது நல்ல செயல்களிலே செய்யுமாறு நீ திருவருள் புரிந்தாய். அதனால் நான் கண்ணால் உன்னை பார்த்தேன், காதால் உன் புகழை கேட்டேன், நாவினாலே சுவைபட உன்னுடைய நாமத்தை சொன்னேன். உன்னுடைய அற்புதமான இந்த திவ்ய நிலைக்கு என்னுடைய உடல் முழுவதும் நான் தந்தேன் என்று குறிப்பிடுகின்றார். படியுறப் பயின்ற பாவக போற்றி, படியுற பவின்ற பாகம் பாவகம் என்றால் பல்வேறு விதமான பாவகங்களிலே இந்த பூமியிலே வந்தவர் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவர் ஆசிரியராக வருவார், வேடனாக வருவார், வழிகாட்டியாக வருவார். எப்படி வருவாருன்னு சொல்ல முடியாது. பல்வேறு பாவகங்களில் தோன்றுவார். இந்த நிலத்திலே அடியார்களுக்காக பல்வேறு நிலைகளிலே பாவகங்களிலே வருகின்ற எங்கள் பெருமானே, பாவகம்னா அந்த நிலைகளிலே வருகின்ற பெருமானே, அடியோடு நடுஈரு ஆனாய் போற்றி. டாப் டு பாட்டம் இல்லையா, எல்லாம் நீதான்ட்டார். நான் எனக்கு கீழையும் நீதான், நடுவுலையும் நீதான், மேலேயும் நீதான், எல்லாமே நீதான். அடியோடு ஈரு நீதான் ஆனாய், அடியோடு நடு ஈரு ஆனாய் போற்றி. எனக்கு தொடக்கமாக அருள்நிலை நீ தர ஆரம்பித்தாய், பிறகு அருள்நிலையிலே நீந்தி கொண்டிருக்கிற எனக்கு முடிவான இன்ப நிலையும் தரப்போகிறவன் நீதான். எனவே அடியோடு நடு ஈரு ஆனாய் என்று சொன்னால் கேவலத்திலிருந்து நமக்கு அருள் செய்தவனும் அவன்தான், நடுவிலே வந்து சகலத்திலே அருள் செய்தவனும் அவன்தான், இனி சுத்தத்திலே அருள் செய்ய போகிறவனும் அவன்தான், எல்லா இடங்களிலும் அவன்தான் இருக்கிறான். எனவே அடியோடு நடு ஈரு ஆனாய் போற்றி என்று குறிப்பிடுகின்றார். நரகொடு ஸ்வர்க்கம் நாள் நிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி. இந்த பாண்டியன் வந்து மலையத்துவசன் பாண்டியன் பேர். மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே என்று மீனாட்சி அம்மையை சொல்லுவார். மீனாட்சி அம்மைக்கு தடாதகை பிராட்டியார்னு பேர். தடாதகை பிராட்டியாரை ஈன்றெடுத்தவன்னா வயிற்றில் கருவில் இருந்து பிறந்தவள் அல்ல, அவ பெண் சிசுவாக எடுத்து வளர்த்தவன் இந்த மலையத்துவசன். இந்த மலையத்துவசன் இறந்த பிறகு சொர்க்கம் போயிட்டான். அவனுக்கு சொர்க்கம் கொடுத்துட்டான், சொர்க்கம் போயிட்டான். சுவாமி வந்து தடாதகை பிராட்டியாராக இருக்கக்கூடிய பெருமாட்டியை அங்கேயர்கண்ணியை திருமணம் செய்து கொள்ளுகிறார். அங்கேயர்கண்ணியை திருமணம் செய்து கொண்ட பிறகு அங்கேயர்கண்ணி சுவாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கிறாள். சுவாமி, எங்கள் அப்பா எங்கே இருக்கிறாருன்னு கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு. அப்பா எங்கே இருக்கிறாருன்னு கேளுங்கன்னு சுவாமி பார்க்கிறார். சொர்க்கத்தில் இருக்கு, உங்கள் அப்பா சொர்க்கத்தில் இருக்கிறார். ஏன் சாமி, உங்கள் மாப்பிள்ளை, நீங்கள் அவருக்கு மாப்பிள்ளை, அவர் உங்களுக்கு மாமனார், உங்கள் மாமனார் சொர்க்கத்தில் இருக்கலாமா? இப்படி எங்கே இருக்கணும்? உங்கள் வீட்டிலே இருக்கணும், சிவலோகத்தில் அல்லவா இருக்கணும் அப்படின்னு கேட்டார். அதனால் அம்மை சொன்னதுனால
சொர்க்கத்திலேருந்து கூட்டி 7 கடலில் அவரை முழுகுவித்து பிறகு அவருக்கு சிவலோகத்தை பதவியை அளித்தாராம். அதை குறிப்பிடுகிறார். பரகதி பாண்டியர்க்கு அருளினை போட்டு. இதுவும் திருவிளையாடல் புராணத்தில் இருக்குது. திருவிளையாடல் புராணத்தில் இருக்கிறது தான் சாமி சொல்லுகிறார். நிரம்ப திருவிளையாடல் புராணங்கள் செய்திகளைத்தான் சொல்லுகிறார். பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி ஒளிவர நிறைந்த ஒருவ போற்றி. எந்த விதமான பேதமும் இல்லாமல், எந்த விதமான இடக்குறைவும் இல்லாமல் எல்லா இடங்களிலும் நிறைந்து விளங்குகின்றவன் பெருமான். அங்கு இங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எதுன்னார் தாய்மானவர். அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார்னு சொல்றார். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் இருக்கக்கூடியவர். அதான் ஒளிவர நிறைந்த ஒருவர். எல்லா இடங்களிலும் நிறைந்து விளங்குவான். ஒருவனாக இருக்கிறான் அவன். எல்லா இடங்களிலும் நிறைந்து வந்ததுனால பல பேரும் இல்லை, ஒருவன் அவன். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. ஒளிவர நிறைந்த ஒருவ போற்றி செழுமலர் சிவபுரத்து அரசே போற்றி. செழுமலர் குருந்தம் மேவிய சிவனே என்று பின்னாலேயும் சொல்லுவார். செழுமலர் சிவபுரம் என்பது திருப்பெருந்துறை, திருப்பெருந்துறையை குறிக்கும். செழுமலர் சிவபுரத்து அரசே போற்றி. திருப்பெருந்துறையில் வந்த எம்முடைய அரசரே போற்றி. கழுநீர் மாலை கடவுள் போற்றி. கழுநீர் மாலை, செங்கழு நீர் மாலை யார் போட்டு? ஆச்சாரியார் தான் போட்டுக்கோ. ஆச்சாரியார் என்கிறவர் குருநாதர். குருநாதருக்குரிய அடையாள மாலை எது? கழுநீர் மாலை. அதனால தான் அது திருப்பெருந்துறைன்னும். முதல்ல சிவபுரம்னு சொன்னதுக்கு, சிவபுரம்னு சொன்னது திருப்பெருந்துறைன்னா அடுத்ததே சொல்லுகிறார் கழுநீர் மாலை கடவுள் போற்றி. கடவுள் என்பது குருநாதருக்கு குறிக்கும். கடவுள் போற்றி. தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி. தொழுகின்றவர்களுடைய மருளை நீக்குகிறவர். இப்போ நம்ம பொதுவாக எதில் இருக்கிறோன்னு சொன்ன மருளில் தானே இருக்கிறோன்னா. அருளில் இருந்து போகிறதுக்கு முன்னாடி மருளில் இருக்கிறோம். இருளில் இருந்தோம், மருளில் இருக்கோம். மருள் தான் மையல். இந்த மையல் என்கிற நிலை, அந்த மையலைத்தான் சொல்லுகிறார். யாரெல்லாம் வந்து தொழுகிறார்களோ அவர்களுடைய மருள் நிலையை நீக்கி சுத்த நிலையாகிய அருள் நிலைக்கு அழைத்து செல்கின்றவரே என்று நிறைவாக சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார். தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி. பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயேன் குழைத்த சொல் மாலை கொண்டு அருள் போற்றி. பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயேன்றார் தன்னை. இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு பிறகு தனக்கு தன்முனைப்போ அல்லது மற்றவர்கள் தன்னை பற்றி உயர, நான் ஒரு பெரும் நாய் தான்ப்பா என்று. அது என்ன நாயின்னாரு? பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாய். பிழைப்பு வாய்ப்புன்னா நல்லது கெட்டது தெரியாத நாய், நல்லது கெட்டது தெரியாத நாய். எஜமான், நான் உங்களுக்கு முன்னே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இந்த நாய் இருக்க அது எஜமான்கிட்ட ரொம்ப விசுவாசமாக இருக்கும். எஜமான்கிட்ட, தலைவன்கிட்ட ரொம்ப விசுவாசமாக இருக்கும். தலைவன் வந்து சாப்பாடு வச்சாதான் சாப்பிடுவேங்கிற நாயெல்லாம் உண்டு. வேறு யார் வச்சாலும் சாப்பிடாது. நான் வந்து மதுரைக்கு போகும்போது, மதுரையில் மகாலிங்கம்னு ஒருத்தர், முன்னையெல்லாம் மகாலிங்கம், அவர் வீட்டுக்கு ஒரு தடவை எப்படியாவது மதுரையில் சஷ்டிக்கு போகிற போது அழைச்சிட்டு போயிடுவார். திருப்பரங்குன்றத்துக்கு வெளியில் வீடு. அவர் வீட்டில் ஒரு பகுதியில் சிவாச்சாரியார் குடியிருந்தார். அவங்க திருக்கோயில் சிவாச்சாரியார். அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த திருப்பரங்குன்ற தரிசனம் மட்டும் அவங்க வீட்டில் ஒரு வேளை சாப்பிடுவோம். அவங்க வீட்டில் ஒரு நாய் இருக்கும். நம்ம நுழைஞ்சாலே கத்த ஆரம்பிச்சிடும். லொல் இதுதான் மணி அப்படிம்பார். அப்படியே பம்மிடும். ஐயா வராங்க பேசாமரு அப்படி உட்காந்துரும். அவர் சொல்லுவார், இந்த நாய் வந்து நான் சாப்பாடு வச்சாதான் ஏன் சாப்பிடும், சாப்பிடு. நான் சமயத்தில் 2 நாள் ஊருக்கு போயிடுவேன், 2 நாள் சாப்பிடாது, வீட்டில் இருக்கிறவங்களாம் சாப்பிடுவாங்கன்னாரு. அத்தோடு நிறுத்திருக்கலாம்ல. நான் வந்து திரும்ப வச்சா தான் அது சாப்பிடும் அப்படிம்பார். இந்த நாய் தலைவன் மேலே அவ்வளோ அன்பு. அந்த தலைவன் கார்டனுக்கு வந்தால் போதும், பின்னாலேயே போகிறது,
அவரோட விளையாடுறது, அவர் பந்தை தூக்கி போடுவார், அந்த பந்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது. இப்படி நாய் தலைவன்ட்ட ரொம்ப அன்போடு இருக்கும். இந்த தலைவர் இவர் என்ன பண்ணுவார் சமயத்தில், நான் இவரை பற்றி சொன்னது முடிஞ்சு போச்சு, பொதுவாக சொல்லுகிறேன். பொதுவாக ஒரு தலைவர் என்ன பண்ணுவார், நாயோட பண்ணணும், அவருக்கு வேலை இருக்கும் இல்லையா, அவருக்கு எங்கேயோ வெளிநாடு போயிட்டார். இந்த நாய்க்கு வேலைக்காரன் முதல் கொண்டு சோறு வைக்கிறான், சாப்பிட மாட்டேங்குது. அது தோட்டத்து பக்கமே போய் சுற்றி அவரோட இங்கே தானே சுற்றுவோம், இங்கே தானே சுற்றுறோன்னு சோர்ந்து படுத்துக்குது. அவரையே நினச்சிட்டு இருக்கு, தலைவனை காணலையேன்னு. 2 நாள் கழித்து அவர் காம்பவுண்டு சுவரை அந்த கேட்டை தாண்டி அந்த கார் வேகமாக வருது. காரு இது அங்கேருந்து தோட்டத்தில் மண்ணெல்லாம் தோண்டி கிண்டி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்குது. அது இங்கே நம்ம தலைவர் இங்கே தானே இருப்பார், அங்கே தானே இருப்பார், சொல்ல தெரியல. இதுக்கு இப்போ திரும்பி பார்த்தது, கார் வர்றதை பார்த்தது. வந்த உடனே 4 கால் பாய்ச்சல்ல வேகமாக போகுது. எங்கே? காரை நோக்கி போகுது. காரை கதவை திறந்துட்டு அவர் இறங்குறாரு. இறங்க விடுமா? இறங்குறாரு. அவ்வளவுதான். 2 காலையும் தூக்கி மேலே வச்சு அவர் 35,000 ரூபாய்க்கு ரேமான்ஸ் கோட்டு பேண்ட்டு போட்டிருக்கார். இது அப்போ தான் கிரவுண்ட்லேருந்து மண்ணை அள்ளிட்டு வந்திருக்கு காலில். அதை எடுத்து மேலே வச்சு, அதுக்கு கொஞ்சமாக தெரியுமா இது ரெமான் சூட்டு, இதில் கால் வைக்கக்கூடாது அப்படின்னு தெரியுமா? அது தெரியாது. அது மேலே வச்சு காலை வச்சு மூஞ்ச காலை நக்குன்னு நக்கி, அந்த நாய்க்கு நல்லது கிட்டது தெரியாது, அன்பை காட்டத்தான் தெரியும். அதுபோல் நானும் நாய் மாதிரிப்பா, எனக்கு நல்லது கிட்டது தெரியாது. முதல்ல பாடுற உன்னை பற்றி அப்படி முதல்ல பாடுகிற பொழுது இது என்ன சரியாக பாடி இருக்கிறோமா, சரியாக இருக்காங்கிறது தெரியாது, நல்லது கிட்டது தெரியாது நாய். ஆகையினால நான் பாடிய பாடல்களை ஏற்றுக்கொள் என்று கேட்கிறார். அதனால தான் நாம் இதைத்தான் முதல்ல பாடியிருப்பாரோன்னு நமக்கு தோணுகிறது. குழைத்த சொல் மாலை கொண்டு அருள்வாய் போற்றி அப்படின்னு. இது குழைஞ்சிருச்சு. குழைத்த சொல்லு என்று சொன்னால், இப்போ சாதம் வீட்டில் வடிக்கும்போது எப்படிமா வடிக்கணும்? பக்குவமாக வடிக்கணும். வேகாமே இருக்கக்கூடாது, குழஞ்சும் போயிடக்கூடாது. என்னம்மா என்ன ஒன்று சரியாக சொல்கிறேன்னா, சாதம் ரொம்ப குழஞ்சி போச்சுன்னா ஒரு டேஸ்ட்டும் தெரியாது. குழம்ப ஊற்றி பிசைஞ்சு தின்னீங்கன்னா, சாதம் கஞ்சி ஊற்றிட்டு குழஞ்சி போயிடுச்சுன்னா டேஸ்ட்டே தெரியாது. வரையாக இருந்தாலும் சுண்டல் மாதிரி இருக்கும். என்ன, 2க்கும் நடுப்புற குழஞ்சதுக்கும் அப்படி வேகாமல் இருக்க, 2க்கும் நடுப்புற வெந்திருக்கணும், ஆனால் குழையாமல் இருக்கணும். இதுதான் பக்குவம். இது பேர் தான் பக்குவம். ஆனால் எனக்கு அப்படி செய்ய தெரில, எனக்கு குழைச்சி விட்டேன் சாதத்தை. யார் சொல்ற? சாமி, சாதத்தை குழைச்சி விட்டேன். ஏன்னா நான் பக்குவமாக கொடுத்தேன்னு சொன்னால் அது தன்முனைப்பாயிடும். அதனால அவர் குழைச்சி கொடுத்து விட்டேங்கிறாரு. பக்குவம் தவறி கொடுத்துருக்கிறேன். ஆனாலும் குழைத்த சொல் மாலையினர். மாலைன்னா என்ன அர்த்தம்னா, மாலைங்கிறதுக்கு தமிழில் என்ன உண்மையான அர்த்தம் மாலை அப்படின்னு பார்த்தோம்னா, மாலைன்னா ஒழுங்குன்னு அர்த்தம். மாலைன்னா என்ன அர்த்தம்? ஒழுங்கு. ஒழுங்காக பூக்களை கோர்த்தால் மலர் மாலை, ஒழுங்காக மணிகளை கோர்த்தால் மணி மாலை, ஒழுங்காக முத்துக்களை கோர்த்தால் முத்து மாலை. அது ஒழுங்கா கோக்கணும், அது ஒழுங்கா கோக்கணும். அப்படி இந்த நாய் பிழைப்பு வாய்ப்பு தெரியாத நாயா இருந்தாலும் ஒழுக்கத்தோடு கோர்த்த மாலை இந்த மாலை, சிவ ஒழுக்கத்திலே நின்று கோர்த்த மாலை என்று குறிப்பிடுகின்றார். பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியானாயேன் குழைத்த சொல் மாலை கொண்டு அருள் போற்றி. குழைத்த சொல் மாலை கொண்டு அருள், இதை ஏற்றுக்கொண்டு எனக்கு திருவருள் புரிவீராக என்று சொல்லுகிறார். குழைத்த சொல் மாலை கொண்டு அருள் போற்றி, புறம் பலை எரித்த புராண போற்றி. திரிபுரங்களை எரித்தார் அல்லவா, அது இரும்பு வெள்ளி தங்கம் என்று சொல்லக்கூடிய 3 புறங்களை எரித்தார். புறம் பலை எரித்த, பலன்னு சொல்றது ஒன்றுக்கு மேற்பட்ட பலன் அர்த்தம், ஒன்றுக்கு மேற்பட்ட பலன் அர்த்தம். புறம்பலை எரித்த புராண போற்றி, பரம்பரம் சோதி பரணே போற்றி. பரம்பரம் மேலானவற்றிற்கெல்லாம் மேலானவன் சிவபெருமான், மேலானவற்றிற்கெல்லாம் மேலானவன். எவ்வளவு மேலானவனாக யாரை சொன்னாலும் அதற்கும் மேலானவன் எங்கள் சிவபெருமான். மேலானதற்கும் மேலானவன். பரம் என்று சொன்னால் பரம்பரம், பரத்திற்கும் மேலானவன். பரம்பரம் சோதி பரணே போற்றி. த கிங் ஆஃப் கிங்ஸ்,
த லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், த எம்பரர் ஆஃப் எம்பரர்ஸ் என்று சொல்லுவது போல சிவபெருமான் பரம்பரம் என்று சொல்லுகிறார். பரம்பரம் பரம்பரம் சோதி பரனே போற்றி 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 புயங்கப் பெருமான். புயங்கம் என்று சொல்லக்கூடியது நாகத்தை குறிக்கும். நாகத்தையே ஏற்றுக்கொண்டு அதை கண்டு எல்லாரும் அஞ்சுவார்கள், வெறுப்பார்கள். ஆனால் அதை தன் மீது ஏற்றுக்கொண்டு அந்த நாகத்தை அந்த தார்காவனத்து முனிவர்கள் ஏவினார்கள், அதை ஏற்றுக்கொண்டார். அதனால் என்ன பகையாக இருந்தாலும் அந்த பகையை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்திலே உடையவர் சிவபெருமான். போற்றி போற்றி புயங்கப் பெருமான் போற்றி போற்றி புராண காரண. போற்றி போற்றி புராண காரண என்ற பழமையான காரணமானவனே. புராண காரணம், இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு, உயிர்களுக்கு இந்த மாயையிலிருந்து இந்த தத்துவங்கள் வந்ததற்கு என்று எல்லாவற்றிற்கும் காரணம் பார்த்தால் இது பழமையான காரணத்தை உடையவன். அதனால தான் அவனுக்கு காரணிச்சரன் என்று பெயர். காரணமாக விளங்குகிறவன் பெருமான், எல்லாவற்றிற்கும் காரணமாக விளங்குகிறவன். போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி சயசய போற்றி 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 புராண காரண போற்றி போற்றி சயசய போற்றி. போற்றி போற்றி சயசய போற்றி என்று அதனை நிறைவு செய்கின்றார். போற்றி போற்றி ஜெய போற்றி, வெற்றி வெற்றி என்று குறிப்பிடுகின்றார். அங்கே தொடக்கத்தில் சொல்லுகிற பொழுது திருமால் சய என்று சொல்லி வழுத்தியும் காணாதவரை இவர் இங்கே கண்டு ஜெய போற்றி என்று பேசுகிறார். அதனால திருமாலுக்கும் மேம்பட்டவர்கள் நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் போன்றவர்கள். அதை அங்கே வைத்து காட்டுகிறார். திருமால் சயன்னு சொல்லி வழுத்தியும் காணா பெருமான் இங்கே நான் கண்டுவிட்டேன், அதனால சயசய போற்றி சயசய போற்றி என்று சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே நாம் இந்த போற்றி திருவகவலை நிறைவு செய்கின்றோம். மிக அற்புதமாக போற்றி திருவகவலை சிந்தித்த நீங்கள் உங்கள் காதிலே பெருமானுடைய புகழ் மொழிகள், போற்றி மொழிகள் உங்கள் திருச்செவிகளிலே விழுந்தன. அவை செய்கின்ற நன்மைகள் அளப்பில. நமக்கு பெருமானுடைய கருணையை வெளிப்படுத்தும் முகமாக இருக்கக்கூடிய போற்றி திருவகவலை நீங்கள் ஓதி வழிபாடுகளிலே இந்த போற்றி திருவகவலை சொல்லி எல்லா விதமான நன்மைகளையும் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை பூர்த்தி செய்கின்றேன். நம்முடைய ஞானத்திரள் பத்திரிகையினுடைய 14வது 14ஆம் ஆண்டு, 24க்கும் சொல்லுவேன் இந்த மாதிரி, 14ஆம் ஆண்டு தொடக்க விழா. ரொம்ப ஆசை அதிகமாக போயிட்டு 14ஆம் ஆண்டு தொடக்க விழா திருச்சிரபுரத்திலே நிகழ்கிறது. நீங்கள் நிச்சயம் அவசியம் வரணும். ஏன்னா 25, 26, 27 உங்களுக்கு லீவு. 26 வந்தீங்கன்னா 27, 28 லீவு. நீங்கள் திருச்சி இங்கேருந்து 5-6 மணி நேரம் தான். நீங்கள் நிரம்ப பேருந்துகள் மற்ற வசதிகள்லாம் இருக்குது. நீங்கள் 25 கூட கிளம்பி வரலாம், தைப்பூசம் முடிச்சுட்டு. சிறப்பாக இருக்கும் அந்த விழா. திருச்சிரபுரத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, மேலும் ஞானத்திரளிலே சந்தாதாரராக சேருங்கள். அடியேன் எழுதிய திருவாசக புத்தகம் இங்கே இருக்கிறது, வேணுங்கிற நண்பர்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஞானத்திரளிலே நீங்கள் சந்தாதாரராக பதிவு செய்து உங்களுக்கு வேண்டியவர்களையும் சந்தாதாரராக பதிவு செய்து கொள்ளுங்கள் என்கிற விண்ணப்பத்தையும் வைத்து இப்பொழுது இந்த அளவிலே இதனை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து மந்திரத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர். திருச்சிற்றம்பலம்.